அத்தா, என்னை விட்டு பிரிந்து 9 மாதங்கள் ஆகிறது அத்தா. இதுவரைக்கும் வருவீர் வருவீர் என்று வழி மீது விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறேன். என்னை பார்க்க வேண்டும் என்ற எண்ணமே உங்களுக்கு வரவில்லையா? இந்த பாவி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறேன் அத்தா. இத்தனை ஆண்டுகளாக குழந்தை இல்லையே என்று அழுது கொண்டிருந்தேன். இப்பொழுது நீங்கள் இல்லையே என்று அழுது கொண்டிருக்கிறேன் அத்தா. எனக்கு ஆறுதல் சொல்ல ஓடோடி வர மாட்டீரா? நீங்கள் கானகத்திற்கு செல்லும் பொழுது இந்த நாட்டு மக்கள் அனைவரும் உன்னோடு துணையாக வந்தார்களே, அவர்கள் கூட இதுவரைக்கும் வரவே இல்லையே. உங்களுக்கு அங்கு என்னதான் நடக்கிறது என்று ஒன்றுமே தெரியவில்லையே அத்தா. என் கணவர் எங்க ஐயா? கானகத்துக்கு வேட்டையாட போனோம். 4 திசை வேட்டையாடினாரு. அவருக்கு தண்ணி லாகம்னாரு. அந்த கானகத்துல எங்கப்பா இருக்குது தண்ணி? அப்படியா? அது ஒரு குடிசை தெரியுது. அங்க போய் தண்ணி குடிச்சிட்டு வரலாமான்னு கூப்பிட்டாரு. நான் வரலன்னு சொன்னேன். நீ நாட்டுக்கு போ, நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொன்னாரு. ஆனா இது வரைக்கும் வரலாமா? நீங்க சாப்பிட்டுக்கலாமா? ஐயா, என் கணவருடைய முகத்தை பார்க்காம அவருடைய குரலை கேட்காம இந்த பாவிக்கு உண்பதேது உறக்க வேதையா? அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. அவர் எப்பொழுது வருவார் என்று எனக்கே தெரியவில்லை. கனகவல்லி, ஆமாங்க, நீங்க போயிட்டு அத்தா, உங்களுடைய குரலை கேட்ட உடனே உன்னோடு சேர்ந்து வாழ போகிறேன் என்று ஆசையோடு காத்து கொண்டிருந்தேன். ஆனா உங்களுக்கு இதுவரைக்கும் இது மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. குடி பழக்கம் உங்களுக்கு என்னன்னு கூட தெரியாதத்தா. அப்ப ஏற்பட்ட நீங்க புதுசா இருக்குது உங்களை பார்த்தா. குடிச்சிருக்கீங்களா? ஆமா. இந்த குடி பழக்கம் உங்களுக்கு எப்படி வந்ததத்தா? இந்த பழக்கம் எப்படி வந்ததுன்னு கேட்கிறேன். காட்டுக்கு சென்றேன், வேட்டையாடினேன். வேட்டையாடி முடித்து விட்டேன். எனக்கோ தண்ணீராக தாங்க முடியவில்லை. அவனை எங்கேயாவது சென்று தண்ணி கொண்டு வரானா? இந்த கானகத்தில் எங்கேயுமே தண்ணீர் இல்லை என்று சொல்லிவிட்டான். சரி, அங்கிருந்து பார்த்தால் ஒரு குடிசை தெரிஞ்சது. அந்த குடிசை நெருங்க சென்று நீர் அறிந்து விட்டு வரலான்னு கூப்பிட்டா இந்த கம்நாட்டி வர மறுத்து விட்டான். சரி, நீ வர தேவையில்லை, இப்போது நீ நாட்டுக்கு செல். நான் எப்படியாவது அந்த குடிசை நெருங்க சென்று நீர் அறிந்து விட்டு வரலான்னு போனேன். அது மேல பிகரை நான் பார்த்ததே இல்லை. அவன் மீது எனக்கு மோகம் வந்தது. அந்த மோகத்தை தாகத்தால் தடித்துக் கொண்டேன். காதலித்தேன், கட்டிப்பிடித்த முத்தத்தை கொடுத்து விட்டேன். அது மட்டும் இல்லடி பொண்ணு, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கினேன். இந்த பாவியை திருமணம் செய்யப்படுது அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அக்னியை சாட்சியாக வைத்து இன்பத்தில துன்பத்தில கஷ்டத்தில நஷ்டத்தில உன்னோடு பங்கேற்பேன் என்று கையை பிடிச்சுக்கிறேன். எனக்கு துரோகம் செஞ்சிட்டீங்களா அத்தா? எனக்கு துரோகம் செய்ய உங்களுக்கு எப்படி? என்னடி துரோகத்தை செய்த? அவளை பார்த்தேன், எனக்கு அவள் மீது ஆசை வந்து விட்டது. ஆனால் நீ தாங்க மூதேவி மூதேவி. உன்னை பார்க்கும் போதே சாப்பிட்டதெல்லாம் கூட வெளியே வந்துரு. அது மட்டும் இல்லை, இப்போதே நம் நாட்டுக்கு அழைத்து வந்திருக்கேன் அவளை. மீனா அத்தா, ஒரு பெண்ணாக பிறந்தால் மட்டும் போதாது. அச்சம், மடம், ஞானம், பயிர்வு என்று சொல்லக்கூடிய 4 வகை கூட இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்பா அம்மா உயிரோடு இருக்கும் போது சொல்லி கொடுத்து என்ன வளர்த்து ஆளாக்குறாங்க. பிறந்த வீட்டை விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற போனினா கால் கட்டவரில் பார்த்து நடக்கணும்னு சொல்லி அதனாலதான் கால் கட்டவரில் பார்த்தே நடந்து வரேன். அக்காவை பாத்துங்களா? அக்காவை மேல கீழே வைக்கிறதா பாத்தீங்களா? எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அக்கா கிட்ட எல்லா உண்மையை சொன்னீங்களா? எல்லாத்தையும் போட்டு உடைச்சு. ஆனா ஒரு பொய்ய வர சொல்லிருக்கேன். என்னன்னு? என்ன தெரியுமா? என்னன்னு? எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வர சொல்லிட்டேன். ஏங்க, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் கல்யாணம் நடக்கிறதா? அக்காவை போய் பார்த்து அவங்க காலை வந்து ஆசீர்வாதம் ஓரமா போடுங்க. அக்கா ஒரே இடத்துல ரத்தம் கத்திக்கு போதிய அக்கா பாக்குறதானே வந்தீங்கன்னா அக்கா காலையில வந்து ஆசீர்வாதம் வாங்கலான்னு போறேன். சரி, இந்த கொடுமையை என் நாவால எப்படி சொல்லுவேன்? என் நாவ கூசுது. கூசுதா? நீ போய் பாருடா அந்த கொடுமையை. என்னத்த போய் கொடுமை பாடுற அக்கா பா. மாமா என்னடா என்ன லோடு ஏத்திட்டு இருக்காங்க? என்ன லோடு? கரும்பு லோடு. சுகர்மல்ல ஏத்துற. அவங்க டாரஸ்ல நீ லோடு ஏத்திட்டு இருக்காங்க. மாசமாகறாங்க அக்கா, மாசமாகறாங்க மாமா.
எனக்கு கல்யாணம் நடந்து 10 வருஷம் ஆகுது. ஆமா. எனக்கும் என் மனைவிக்கும் குழந்தைய குட்டி எதுவுமே கிடையாதுன்னு என்கிட்ட சொன்னீங்க. ஆமா. இந்த 10 வருஷத்துல இல்லாத குழந்தை இந்த 9 மாத காலம் என் கூட நீங்க இருக்கீங்க. ஆமா. அப்ப அந்த வயித்துல குழந்தை எப்படி வந்துச்சு? அந்த கருவுக்கு காரணம் யாருங்க? இப்ப நான் கேக்குறேன். ஐயா நான் 10 வருஷம் ஆகுது சொல்றேன். 9 மாசமா எங்க வீட்ல இருந்தேன். தாலி கட்டி கடமை 9 மாசமா எங்க வீட்ல இருக்கும்போது மனைவிக்கு கர்ப்பமாகறேன்னா அந்த கரு காரணம் யார்? கேக்குறடா. ஐயா ஆம்பளனா ரோசம் வரணும். வந்துடுச்சு. ரோசம் வந்துச்சுன்னு மாசமாகற அக்காவை போட்டு அடிச்சிட்டு போற மாமா. கொய்த்து போட்ட வாடி குதிரை கிடக்கும். கனகவல்லி 9 மாதமாக அவளோட நாடு இல்லை. ஆனால் இந்த 9 மாதத்திலே உன்னுடைய வயிற்றில கரு ஒன்று இருக்கிறது. இந்த கருவுக்கு காரணம் யார்? அத்தா என்னடி கத்திய மனைவி பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி அத்தா. என்ன? இந்த 9 மாதமா என்னடா மறந்துட்டீங்க? ஏய், நமக்குள்ள என்ன நடந்தது என்பதையும் மறந்துட்டீங்களா? என்னடி நடந்தது? உனக்கு எனக்கு திருமணம் ஆகி நீண்ட நட்சத்திர குழந்தை இல்லாமல் அழுது கொண்டிருந்தோம். ஏய், நாரதன் ஆனவர் நம்முடைய அரண்மனையை தேடி வந்தார். அவர் சொன்ன யோசனை பிரகாரம் ஏய். சிவனுக்கு ஒரு தவ செய்தீர். சிவனாரர் ஓடி வந்தார். கேட்ட வரங்களை எல்லாம் தந்தார். அது மட்டும் இல்லாமல் அழகான ஒரு கனியை கொடுத்தார். அந்த கனியை கொண்டு வந்து எனக்கு கொடுத்தீங்க. இருவரும் சந்தோஷமா இருந்தோம். அதனால் ஏற்பட்டதுதான் அத்தா என்ற கரு. டேய்! மாமா வாடா இங்க. சொல்லு மாமா. நான் சிவனை நோக்கி வரம் கேட்க போனேனா யாரேன்? சிவன் வரத்தை கொடுத்தாரா? கொடுத்தாரா? அது மட்டும் இல்ல ஒரு கனியை கொடுத்தாரா? அந்த கனி இந்த மூதேவி கிட்ட கொடுத்தானா? இவன் சாப்பிட்டாலும் உங்க அத்தா உண்டாயிட்டாரா? உலகத்துக்கு அடுக்குமா இதெல்லாம்? ஏய் பண்ணே, கேட்கிறவ கேடியா இருந்தா எருமாடு கூட எலிகா ஓடு, ஓடு, ஓடு. போடு. ஏய், இந்த கருவுக்கு காரணம் யாரு? சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? ஏய், எனக்கு பதில். என்னடி பதில்? சீக்கிரம் மேல கரிப்பாய் என்னடி பதில்? சீக்கிரம் மேல கரிப்பாய் என்னடி பதில்? ஆண்டவன் உன்னை ரட்சிப்பாராக. ஆமென் ஆமென். சோஸ்திரம் சோஸ்திரம் ஆண்டவரே. அத்தா மூக்கால பிடிச்சு கேக்குறேன். உன் ஜவுரின் ஆகட்டும். கைய பிடிச்சு கேக்குறேன். அது சொல்லுக்கா. அக்கா எப்பேற்பட்ட நிலைமையில இருக்காங்க? என்ன நிலைமை? 7 மாத கர்ப்பணியா இருக்காங்க. ஏய், அக்காவளை கதை தொட்டு அடிக்கிறீங்களே. அக்காவை நீங்க அடிக்கும் பொழுது யார் ரத்தம் அப்படியே கொதிக்குதுங்க. ரத்தம் கொதிக்கும் போதே 4 பச்சை மிளகாய் மிளகு சேர்க்கலாம் நுனி போட்டு பேசி எடுத்துக்கா. நாட்டு நம்ம கறி எடுக்கல நானு.
சாப்பிடுவேன். ரத்தனா நான் விரும்பி சாப்பிடுங்க. என்ன சாப்பிடுவேன்? அதை விட என்ன பொட்டிக்கா இருக்கிறாரு பாரு. நாய் தலை பெட்டி வச்சுட்டா சப்பி எடுத்துருவாரு. அவர் சுத்த செய்வோம். அக்கா, நீங்க அக்காவை அடிக்கும் பொழுது என்னையுமே அப்படியே வெடிக்க கூடாது. அக்காவை அடிச்சுக்கிட்டு வச்சுங்க. இந்த ஊர்ல கடை அங்க இருக்குது பார்த்து 5 ரூபாய்க்கு வெள்ளை வாங்கி கொடுத்து செத்துருவேன். 5 ரூபாய்க்கு வெள்ளை வாங்கி துட்டு நீ செத்துருவியா? மாமா எங்க அக்கா செத்துரு போற நான் உயிராடி இருக்க மாட்டேன் மாமா. நான் உயிராடி இருக்க மாட்டேன். போகாதீங்கடா. ஊர்க்கார 50 பேர் கூப்பிடு. கோயிலுக்கு அகில் எத்தாந்து வைக்க சொல்லு. ஒரு 1000 பேர் தண்ணி எத்தாந்து அங்க ஊத்து சொல்லு. நான் கல்ல கட்டிக்கிட்டு உள்ள குத்தி செத்துறேன் மாமா. அதெல்லாம் நீ சாவுவ. அக்கா, உங்களுக்கு என்ன சந்தேகம்? அக்கா வயித்துல வளர்ற குழந்தைக்கு யார் காரணம்? ஆமா. ஒரு பெண்ணுடைய மனது ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. அக்கா கிட்ட நானும் தம்பிய பக்குவமா கேட்டு உண்மையை வாங்குறோம். நீங்க அதை கொடுத்துட்டு போங்க. ஆம்பளைங்களா எப்பவுமே கோகாரன்னு சொல்லுவாங்க. நான் பெண்கள் மனசு பெண்களுக்கு தான் தெரியுங்க. அதனால அக்காவை நான் கேட்டு சொல்றேன் மாமா. நீ அடிக்காத நீ போ. இல்ல கருக்காதையான்னு கேட்கறீங்க. நீ போ மாமா. மாமா பாருங்க கழுத்து பையில வச்சுக்கிறேன் பாரு. நீ போய் சாப்பிடல தங்கராய் சாப்பிடுவான். டேய், போ போ. டேய், ஏக்கா என்னடா சாரப்பா மாட்டி இவ்வளவு நீட்டா இருக்கு? இவ்வளவு நீட்டா இருந்தா உங்க கட்டிக்கு ஆகாது. எனக்கு பிடிக்கும். அதானே. இதனால எனக்கு அலர்ஜி. கரெக்ட் ஐயா. எனக்கு பிடிக்கல சார். எடுத்து போடுறா. மாசமாக்குற பொம்மைன்னு பாக்காத ஆட்ட பாட்ட அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் பாய் மச்சேன். ஏக்கா சனினா சேத்பட்டில ஏத்து விட்டேன் 275 ரூபாய். நாட்களா போடுறாங்க செவியா 90 ரூபாய் எதுனாலும் கேட்டுட்டாலும் உன் ஜவுத்துக்கு வழி தள்ளுவேன். வெந்தத்தை துண்டு வந்தது பேசி போற கதையாது. ஏய் பேசுறமே நம்ம அறிவாளியில உட்காந்து பாக்குறவங்களை இவங்க தான் அறிவாளி. அவங்க கை தட்டினா தான் பெரிய நடிகா முடியும். சரிதானா? நானே பாக்கா அக்கா உட்காருங்க பாக்கா ஆட்ட மாட்ட அடிக்கிற மாதிரி அடிக்கிறான் அந்த ஆளு மடக்க மடக்கம். ஐயோ பச்சாதாவே இல்லையா? பாத்து உட்காருக்கா. சேர் உன் அகலம் இல்ல உள்ள தள்ளி உட்கார்றது லாக் ஆயிட போகுது. அக்கா, இந்த பாவி நான் தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்தவத்தா. ஆமா. கேவலம் பணத்திற்கோ நகைக்கோ சொத்திற்கோ சுகத்திற்கோ ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு இந்த பாவி ஏற்பட்ட தவறு செய்துட்டு அக்கா, மாமாக்கு உங்களுக்கு திருமணம் நடந்து முடிச்சு போச்சுன்னு எனக்கு ஆரம்பத்திலேயே தெரிந்திருந்தா உங்க வாழ்க்கையில நான் கொடுக்க வந்திருக்க மாட்டேன். உங்க வாழ்க்கையை நான் கெடுத்திருக்க மாட்டேன். இந்த பாவி காரணமா வச்சு மாமா உங்களை அடி அடிச்சுட்டாரு. மாமா செய்த தவறுக்காக உன் தங்கச்சி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்க அக்கா, மன்னிச்சிருங்க. மீனா, என் கணவரோடு வந்து விட்டா தாசி குடும்பத்தில் பிறந்தாய். என் வாழ்க்கையில் பங்கேற்க வந்திருக்கிறாய் என்பதனால் உன் மீது கோபம் இருந்தது என்னவோ உண்மைதான். இருந்தாலும் நீ இவ்வளவு நல்லவளா இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கலடி. நான் தாசி குடும்பத்தில் பிறந்தங்க. நான் பிழைக்க வழி இல்லை. இந்த ஊர்ல யாருக்கிட்டயோ போய் வேலை கேட்டேன். யாருமே எனக்கு வேலை தரலக்கா. நான் தாசி குடும்பத்தில் பிறந்த ஒரே காரணத்துக்காக யாருமே எனக்கு வேலை தரல. அதனால என் வயிற்று பழப்புக்காக ஏதோ என்னை தேடி வரக்கூடிய ஆம்பளைகளை ஏமாத்தி என் பழப்பு நடத்திட்டு வந்தங்க. உன் கணவரும் தெரிஞ்சிருந்தா நான் தொட்டு கூட பார்த்திருக்க மாட்டேன். ஏதோ நான் உன் வீட்டுக்கு வந்ததுமே உன்னை அடிக்காத கணவர் உன்னை கை தொட்டு அடிக்கிறாரு. எல்லாத்துக்குமே காரணம் நான் தானே. அதனால அவர் தெரியாம அடிச்சிருக்கலாம். அவருக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். நீ கேட்கிற பத்தியா? நீ கீழே பிறந்திருந்தாலும் தாசி குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் குணத்துல உயர்ந்த. அதனால உங்ககிட்ட நான் தான் நீங்க வயதுல பெரியவங்க உன்னை விட சின்ன பொண்ணியாக நீங்க மன்னிப்பு கேட்கலாமா? இந்த பாவி நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். மாமா எதற்காக கோவப்பட்டு கறந்துட்டு அடித்தாரு? இந்த கருவுக்கு யாருன்னு காரணம் கேட்டுதான் அடித்தாரு. இப்பவும் ஒண்ணு கெட்டு போல. உன் தங்கச்சி நான் இருக்கிறேன். உடன் பிறக்காத தம்பி அவன் இருக்கிறான். எங்க 2 பேருக்கிட்டே சொல்லு, இந்த வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு யார் காரணம்? ஆமாங்க, கூட பிறந்த தங்கச்சியா தம்பியா நினைச்சு சொல்லுங்க. அந்த கருவு காரணம் யாரு? உன் தம்பியா சொல்லுக்கா. உன் தம்பி அந்த சொல்லுக்கா. தம்பியா ஊட்டி கொடுக்கிற பாடிசு பையன் எனக்கு தம்பி. என்னடா பின்ன கடவுளை எங்க கூப்பிடுற? அவ யாரு? தாசி, வேசி, விபச்சாரி, 1ஆம் நம்பர் லோப்பரு, தேவடியா. அந்த தேவடியாளுக்கு பில்லு போடுற பையன். மாமா வரேன்னா அவனுக்கு மாமா கூட டாபர் தான். கூட்டி கொடுப்பது குருகராட்சம், காட்டி கொடுப்பது கடவுளுக்கு.
இது பெரிய அந்த ரத்த வேர்வை சிந்தனைகள் என்ன? ஆமா தெத்தி மடக்கிறோம் என்ன கிராக்கியா அம்மா தானே அவன் எங்க சம்பளம் வாங்கிட்டு விதியான்னு தான் போவான். அவனை மடக்கி அவனை என்ன பண்றீங்க ஏது பண்ணி தெரியல. மடக்கலாம் சொல்லக்கூடாது, நாங்க கோசி சர்வீஸ் பண்றோம். ரொம்ப பண்றீங்க. அதான் பணத்தை வாங்கி தான் பண்றோம். அவ யாரு? தாசி, வேசி, விபச்சாரி, 1ஆம் நம்பர் லோப்பரு. ஆமா ரிக் ரோடு. ஆமா அது ரிக் ரோடு, நான் மில்ட்ரி ரோடு. நீ பேர் படம் தெரியுமா? ஊட்டி கொடுத்து வாங்கிட்டு பையன். ஆமா வாடிச்சு பையன். ஆமா 200 பையன். இது ஒரு பயப்படா இருக்கு என் தொழிலுக்கு அது தூக்கு மாட்டி செத்து போடலாம். ஏன் என்ன சாக சொல்ற? வேற எந்த தொழில் இல்ல உங்ககிட்ட? இல்ல. உங்களை எங்க பார்க்கலாம் தெரியுமா? இந்த தொழில் தான் போய்க்க முடியுது. உங்களை எங்க பார்க்கலாம் தெரியுமா? எங்க? பெண்ணாத்தூர் பைபாஸ் கிட்ட அங்க பார்க்கலாம். எங்கள அவ புளியாமர் டார்ச் அடிச்சு நின்று இருப்பா. நீ வர லாரிக்காரன் பஸ்காரன் உளுந்தூர்பேட்டைக்கு போறாம இருக்கும், திருக்கோயிலூர் போற வயசுல வண்டி நின்னு கப்புடு போய் பில்லு போட்டுருவான். அவ யாரு என்ன கொண்டியா மொடவுமா யாருமே கிடையாது. கோழி கூட குழம்பு ருசியா இருக்குதா? குழம்பு ருசியா இருந்தா போதும். ஆமா அப்பனும் வருவான், புள்ளியும் வருவான். அந்த பணத்துக்கு என்ன கிடக்குது? ஜென்மண்டா அப்ப வரும்போது பணத்துல எழுதி கொடுக்கறானா? அப்ப வரும்போது எழுதி கொடுக்கறானா? எங்களுக்கு தேவை பணம் ஒண்ணுதான். அதனால யார் வந்தாலும் ஏத்துக்கிறீங்க. ஆமா சொன்ன வெக்கமான ரோசம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் போய் 23 வருஷம் ஆகுதுக்கா. எப்போ பை தூக்கணும் அப்பவே வீட்டுல இருந்து கிளம்பும்போது மஞ்சா பையில போட்டு ஆணில மாட்டிட்டா வருது. ஆமா அதெல்லாம் கிடையாது. டேய் உங்க பின்னாடிய நெத்தி வேர்வி நிலத்துல செஞ்சுறாங்க பாரு. ஆமா அவங்க என்ன சம்சேரி என்ன பின்னாடி வராங்களா பாத்துக்கிறீங்களா? ஏன் வரணும்? கட்ட பையன் மொட்டை பையன் குடும்பத்துல அடிபட்ட பையன் அப்பா அத்தாவுக்கு அடங்காத பசங்க அவங்கள பாரு. என்ன ஒரு கிராப் வெட்டிக்கிறான், இந்த ஒரு கிராப் வெட்டிக்கிறான், இந்த மட்டும் முடி வச்சுக்கிறான். என்னத்துக்கு பெரிய மனுஷன் வரணும்? நாங்க கோயில் கட்டுறோமா கும்பாபிஷேகம் பண்றோமா? எங்க கோயிலுக்கு கட்ட பசங்க மொட்டை பசங்க அது கொடுக்க மாட்டேன். அந்த கராக்கி முடிப்பேன் நான். மேலே ஏறிவா உனக்கு மிருதம் இருக்குது. ஆமா தொழில் செய்யறாரு. வெட்டிக்காரு பெட்டி இருக்குது, அதை வச்சு தொழில் செய்யறாரு. வெட்டி வச்சு தொழில் செய்யறாரு. ஓனருக்கு கம்பெனி இருக்குது, அதை வச்சு தொழில் செய்யறாரு. உங்ககிட்ட எதுவுமே கிடையாது. எங்க அக்கால வச்சு செய்யறீங்க. 6000 எதிர்க்கு இருந்தாலும் 1000 சொன்னா சரி. நான் எப்பேற்பட்ட தெரியுமா? கண்ணகி, நலாயணி, சந்திரமதி, அனுசியா, ஒரு வார்த்தை பேசணுமா? அப்படி பத்தினி பெண்கள் வாழக்கூடிய வழியில வந்தவன் நான். பத்தினி பெண்கள் வாழக்கூடிய வழியில வந்தவன் நீங்க. நலாயணி, நிலத்தேங்கா, சந்திரமதி, கற்புக்கரசி, கண்ணகி, சாவித்திரி அந்த வழியில வந்து நீங்க. ஆனா எங்க அக்கா டிஸ்கோ சாந்தி, ஜெயமாலி, சுமிதா அந்த வழியில வந்தது எங்க அக்கா. தேவடியால போய் தேவடியால தான் சொல்ல முடியும். Of course. ஆமா தேவடியால தான் சொல்ல முடியும். நான் என்ன சொல்றேன் போ? அது மட்டும் கிடையாது. இது எப்பேற்பட்டவன்? இந்த கத்திச்சே நாய். அந்த நாய் நகனையால நாய் நகனையால நீ ஏச்சேல அது நாய் நகனையால நான் ஏச்சேல. அந்த நாய் நல்ல நாய் தான். ஒரு வாட்டி நக்கிட்டு போவான். அந்த நாய் போயிடும் எங்கயோ. இன்னொரு நாய் வந்து அத்த வந்து அதிகாலியே இலை மேல தப்பு இல்ல. அவரு சரியா சொல்றாரு. இலை மேல தப்பு இல்ல. முதல்ல நக்கன் நாய் ஒழுங்கா நக்கிட்டு போயிருந்தா ரெண்டாவது நாய் மேல தான் பாயும். ஜென்மத்துல எதுவுமே கிடையாது. நல்ல ஜென்மமா இருந்தா நான் கேக்குற கேள்விக்கு இங்க இருந்து ஓடிடுவாங்க. ஜென்மம் புண்ணி போடுவோம். சிரிட்டான் 4 பேர் சிரிக்க வைக்கிறமா சீன்னு சொல்லி அழ வைக்கூடாது. 4 பேர் சிரிக்க வைக்கிறீங்க இல்லையா? நாங்க நல்லா இருப்போம். நான் எப்பேற்பட்டது தெரியுமா? 50 ரூபாய் கொடுத்து செருப்பு எடுக்கிறோம், 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம். அந்த செருப்பு என்ன செய்யறோம்? காடு மேடு வனம் வண்ணாந்தரம் சுத்தி வந்தாலும் வாயற்படிக்கு வெளியே விடுறோம். அது மாதிரி செருப்புக்கு சமமானவங்க நாங்க. நான் குங்குமத்துக்கு சமம். நெத்தில வைக்கிறோம், மீதி இருந்தா பூஜை அறையில வைக்கிறோம். அந்த குங்குமத்துக்கு சமண்டா நானு. இவங்கரா பாரு, இந்த கால செருப்பு, சோத்து கால செருப்பு, நீ இந்த கால செருப்பு, நான் பீஸ் கால செருப்பு. அந்த போன செருப்பு, அந்த போன செருப்பு இருந்தா 10 ரூபாய் கொடுத்து தச்சிக்கலாங்க. அங்க இந்த நெத்தில வச்சினா மழை வந்து கட்டி வச்சினா மறுபடியும் துடு குட்டா வாங்கி வைக்கணும். அதனால சொல்றேன், இந்த நாட்டுக்கு மகாராணி என்ற ஸ்தானத்துல சொல்றேன், இந்த இடத்துக்கு வந்துட்டு தப்பு. எப்ப இங்க வந்து காலை எடுத்து வச்சுங்களோ அத்தை தரத்துல பத்தி அரவணைக்கு இருக்கவே கூடாது. பேசுறீங்க இது மேல என்னால பொறுக்க முடியாது.
செவடியா சித்திக்காய் காட்டி செவடியா என்னது 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம், மீதி இருந்தா பூஜை அறையில வைக்கிறோம். 50 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம். ஆமா. காடு மேடு வனாந்தரோட சுத்தி வந்தா கூட வாசலுக்கு வெளியில விட்டுட்டு போறோம். நீங்க குங்குமமாவே இருங்க, செருப்பாவே இருந்துட்டு போறோம். செருப்போடைய சிறப்பு என்னவென்று தெரியாம புரியாம அறியாம நீங்க பேசுறீங்க. ஆமா. செருப்போடைய சிறப்பு என்னடா? ஒரு செருப்பு தான் ராமாயணத்துல 14 ஆண்டு காலம் சிம்மாசனத்துல உட்காந்து மணிமுடி தரி ஆட்சி பிடிச்சிக்கிறதுக்கா செருப்பு காலமா பேசக்கூடாது. அண்ணன் தம்பி பாசத்துக்காக அந்த செருப்பு ஆட்சி அனுசி நீ எதுக்காக வந்துக்கிறீங்க? என்னப்பா எதுக்கு வர காசுக்கு வந்துக்கிறீங்க? பாசத்துனாலே வந்துக்கிறீங்க. பாஸ்தி எத்துமே கடையில குடுத்துட்டு 2 கிலோ அரிசி வாங்க முடியுமா? பாஸ்தி வச்சு நீ 2 கிலோ அரிசி தர மாட்டாங்க. துட்டு மணி டப்பு பைசா 1000 சொல்லுக்கா. அதுதான் அவன் எச்சையலத்தான். ஏய் நீ பண்ணி நாய் நக்கடையால நீ என்ன வெச்சல அவளை எலம்பா புட்ட உடுவா அட்டிங்கடா மாத்தியா ஜெர்மன் பெஜன் மாட்டிடா குமிரி கராச்சுவா சரி கமலற டாவரே டோடியா கேக்கா சத்தியமா சொல்றேன், நான் நாய் நக்கடையால தான். நீங்க குங்குமம் தான், நாங்க செருப்பு தான். நீ குங்குமம் தான், நான் செருப்பு தான். நீ லட்சம் பேசுறாலும் பரவாயில்லை, எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு ஈனமான சூடு சொர்ண கட்டில எதுவுமே கிடையாது. ஆனால் ஒன்று. ஆமா, ஆனால் வரும்போதே 4 பொண்ணால கூப்பிடு பட்டிக்கு வேலை முடியும். மொத்தம் ஆனாலே கூப்பிட்டா அவன் ஓடி வச்சிருவான். அந்த ஆனால் வேற, இந்த ஆனால் வேற. ஓ, இந்த ஆனாலா? ஆச்சரியம் ஆச்சரியம். இப்படி பாருங்கக்கா, மாமா அடிச்சதுக்கு காரணம் என்ன? இந்த கருவு. இந்த கருவுக்கு காரணம் யாருன்னு சொல்லுங்க. ஏய், என் கணவர் இன்னைக்கு அடிப்பாரு, நாளைக்கு ஒண்ணு சேர்ந்து எங்க குடும்ப பிரச்சனை, எங்க குடும்ப பிரச்சனை தலையிட நீங்க யாரு? நீங்க யாரு? ஒன்றே வந்த நாயங்க இந்த இடத்துல இருக்கவே கூடாது. இந்த கர்ப்பத்திற்கு காரணம் யாரு என்பதை உங்ககிட்ட சொல்லவும் முடியாது, சொல்லவும் மாட்டேன்.